time to tips. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல குடியிருப்பு சான்றிதழ் அதாவது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம E-Sevaiல வந்து லாகின் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாகின் ரிஜிஸ்டர் செய்யாதவங்க அதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்க்ரீனில் தெரியாத இந்த URL டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சிட்டிசன் லாகின் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லாகின் ஐடி ரிஜிஸ்டர் செஞ்சுக்கிறதால உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து கீழே இருக்க அந்த கேப்சர் நம்பரையும் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோடனே நமக்கு இன்னொரு பேஜ் ஒன்று லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10 கொடுத்துருப்பாங்க, ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு. அதில் வந்து 15 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே நமக்கு இன்னொரு பேஜ் ஒன்று புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேப் வந்து பெருசு பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைன்னு சொல்லிட்டு சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 14 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக அதை அப்ளை பண்ணிக்க முடியும். தென் இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 60 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷனை பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் யாரோட நேமில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேமில் கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேன் யாரும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட கேன் நம்பர் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கேனில் ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்த மொபைல் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணி கூட நீங்கள் கேன் நம்பரை ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு சர்ச் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கேன் டீட்டெயில்ஸ் வரும். அந்த கேன் டீட்டெயில்ஸில் இருக்க அந்த ஃபஸ்ட் பட்டனை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளூ கலரில் டிக் ஆகிடும். அதுக்கு கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரேட் ஓடிபின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் நம்ம கேன் டீட்டெயில்ஸில் நம்ம எல்லா டீட்டெயிலும் கொடுத்ததால நீங்கள் வேறு எதுவும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. அப்படி கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வில்லேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கேனில் என்டர் பண்ண வில்லேஜ் வந்து இதில் செலக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் நேம், உங்கள் தெரு நேம் வந்து அதில் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு நம்பர் வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டேட் டு டேட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக எந்த நாள்லேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துக்கோங்க. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகாது. லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் 1 இயர் இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதிகபட்சம் 5 இயர்ஸ்க்குள்ளே கொடுத்துக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். டூ டேட்டில் ப்ரெசன்ட் டேட், அதாவது இன்னைய டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பின்கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியா பின்கோடை டைப் பண்ணிவிட்டு இந்த ஆடுன்னு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா அந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்து டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சப்மிட் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, ரெண்டாவது கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், மூணாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதுக்கான முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு. அந்த கண்டிஷன்ஸ் பற்றி பார்ப்போம்.
சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் டைப். உங்களோட டாக்குமெண்ட் வந்து எந்தெந்த டைப்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PDF, JPG, GIF, PNG இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் இருக்கலாம். டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 50 KBக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் சைஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் டாக்குமெண்ட் டைப்பில் ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் டாக்குமெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 1ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் பேஜுக்கு போகும். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லோகோ போட்டு ஒரு அப்லோடுன்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே அந்த பாட்டம் பேஜில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். அதே போல் செலக்ட் டாக்குமெண்ட்டில் வந்து கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் வந்து 2 கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அட்ரஸ் ப்ரூஃபெல்லாம் கரெக்டாக கொடுக்கலாம். உங்களில் எந்த ப்ரூஃபில் வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் வரும், அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேண்ட். இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்கள் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த PDF ஃபைலை உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன ஃபைலை ஃபோட்டோஷாப் இல்லைனா பெயிண்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் கையொப்பம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, மனுதாரரின் கையொப்பம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது JPEG ஃபார்மேட்டில் 200 KBக்குள்ளே வர மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 KBயில் வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ அப்லோட் பண்ணிடலாம். செலக்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 3ன்னு கொடுத்துக்கோங்க. அகைன் ஆட் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு அந்த பிக்சரை வந்து அதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தேர்டாக நமக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கும், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து நம்ம ஹோம் பேஜிலே பார்த்தோம், 60 rupees வந்து பே பண்ணணும். அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேமெண்ட் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டோட எண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து ஒரு SMS வரும், OTP. அந்த OTP நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்தோடனே உங்களோட பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம், எதுவுமே பண்ணாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு இன்னொரு பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பேஜ் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. கீழே வந்து பிரிண்ட் ரெசிப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட் ரெசிப்ட்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த PDF ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த நம்பரை வந்து ஈஸியாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் ஃபஸ்ட்லேருந்து E-Sevai வந்து லாகின் பண்ணிக்கோங்க. கேப்சர் நம்பர்லாம் கொடுத்து லாகின் கொடுத்தோடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், செக் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஷோ பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் வந்து VAO வெரிஃபையர்னு சொல்லிட்டு வரும். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா VAO வெரிஃபை பண்ண பிறகு RI வெரிஃபையர்னு சொல்லிட்டு வரும். அவங்களும் வெரிஃபை பண்ண பிறகு மூணாவதாக தாசில்தார் வெரிஃபைன்னு வரும்.
இவங்க 3 பேர் வந்து அப்லோட் கொடுத்தா தான் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸ் ஆகும் கையில் வர்றதுக்கு. டெய்லி ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை ஆன உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.